Hey guys, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா மலைக்கு போறேன் நானு. ஸோ ஒரு டீட்டெயில்டான ஒரு வந்து வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நம்ம வீட்டில் கட்டி கிளம்பி போறதுல இருந்து எல்லாமே பார்க்க போறீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டு வந்து இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு கட்டியிருக்கோம். ஏன் இப்படி பாக்குறாரு? ஸோ நேற்று நைட்டு 1:30 நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்டோமா, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம கட்டினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். கோயிலுக்கு போகும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது. ஜஸ்ட் வந்து அப்படி இருக்கணும். சரி, அங்க போய் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இந்த வாட்டி ரொம்ப கூட்டம், பயங்கர கூட்டம் இருக்காங்க. அப்படி இப்படி பயங்கரமா இருக்கு சபரிமலையிலேயே. சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see how it goes. டெஃபினெட்லி உங்க போயிட்டு வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சோ நீங்களும் வீட்ல என்னென்ன அட்டகாசம் பண்றீங்களோ அதெல்லாம் முடிஞ்சா காட்டுங்க. வாய்ப்பில்லை ராஜா. முடிஞ்சா சாமி நாங்க நல்ல ரெஸ்ட் எடுப்போம். பெறப்பட்ட தொகை 1000 ரூபாய். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாட்டி எங்களுக்கு மயில் வாகனம். என்னன்னா நாங்க வந்து ரொம்ப வருஷமாவே வந்து சிறுவழி பாதையில தான் போயிட்டு இருக்கோம். அதாவது பம்பையில இருந்து தான் மேல நடந்து போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மாலை வந்து பெருவழியில போனேன். இப்போ ஃபுல்லாவே சிறுவழியில தான் போயிட்டு இருக்கேன். அங்க என்னன்னா பம்பை வரைக்கும் கார் விடுவாங்க, பட் அங்க பார்க்கிங் கிடையாது. ஸோ நானு டாடி மட்டும் போறோம் அப்படின்ற பட்சத்துல நாங்க நிலக்கல்ல இறங்கி அங்கிருந்து பஸ் பிடிச்சி பம்பைக்கு போய் அங்கிருந்து சன்னிதானம் வரைக்கும் நடந்து போயிட்டு அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து என்னோட தோணம் வந்து என்னன்னா, சரி வா நானே உன்னை பம்பையில இறக்கி விடுறேன், நானே ரிட்டர்ன் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்ன மனுஷன் போட வச்சுட்டு நான் வந்து உன்கிட்ட என்ன நீ வரியா இல்லையான்லாம் நான் உனக்கு கேட்கல, வந்துருன்னு சொன்னேன். நீயும் சரி சோ போலாம். போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு சிறப்பு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். போலாம். நாங்க வந்து மாலை போட்டிருக்கோம், முடிவெட்டாம சுத்திட்டு இருக்கோம். தம்பிக்கு என்ன வீட்டுல விசேஷமா? சரிப்பா, 3ஆவதெல்லாம் தாங்காதுப்பா. கல்யாணம். ஓ, உனக்கு 3ஆவது கல்யாணம் வேறையா? 3ஆவது குழந்தைய சொன்னேன். நல்லா இருக்கேன். அப்புறம் 2வது வைஃப் எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்? மாட்டிக்கினாரு ஒருத்தர். வித்யா இதை கவனிக்கும். குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. ஐயப்பா 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 சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமிக்கு சுவாமிக்கு ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கற்பூர தீபம் சுவாமிக்கு அபிஷேகம் சுவாமிக்கு ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவதியே பகவதியே தேவியே தேவனே ஐயப்போ படிப்படி வந்து பொறுமை. சுவாமியே ஐயப்பதிந்தக தோம் தோம் ஸ்லோவா போலாம். ஐயப்பதிந்தக தோம் தோம் சாமியே சரணமையப்பா.
நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலைக்கு ஜஸ்ட் ஒரு 6 to 7 hours தான் ஆகும். ஸோ எப்போவுமே என்னென்னா போகிற வழியில் ஒரு 2-3 கோயில் இருக்குது. அந்த கோயிலெல்லாம் வந்து படி தேங்காய் உடச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கும்போது லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்ட உடனே வந்து நிலக்கல் ரீச் ஆகிடுவோம். இந்த வாட்டி பாபு இருக்கிறனால நம்ம நேராக பம்பைக்கு போயிட்டு நம்ம அங்கே இறங்கிடலாம். பாபு வந்து கார் எடுத்துகிட்டு நிலக்கலுக்கு வந்துடுவான். அண்ட் அகெயின் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கால் பண்ணி சொன்ன உடனே அவன் அங்கேருந்து வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். நிலக்கல்ல கார் பார்க்கிங் இருக்கிறனால பாபு வந்து அங்கே காரை பார்க் பண்ணிட்டு அங்கேயே இருப்பான். எப்போவுமே நம்ம மோஸ்ட்லி 24 hours வீட்டுக்கே வந்துடுவோம் சாமி கும்பிட்டுட்டு. பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுனால எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தெரியல. போனால் தான் தெரியும், பார்ப்போம். இந்தாச்சப்பா பயங்கரமா குளிருது. என்ன சாமி குளிர்தா? பயங்கரமா குளிருது. அதிகாலை 1:30 ஆகுது. இதுதான் வந்து கரண்ட் பம்பாவோட சிச்சுவேஷன். இவரும் ஜாயின் பண்றாரு, ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம குளிச்சுட்டு கிளம்புவோம். அந்த பயம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கட்டமா வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து தேவை. அதுக்கு ஸோ நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு எங்களோட எனர்ஜி எல்லாம் இறக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி ஏற்றிட்டு வரலாம்னு நாங்கள் போயிட்டு இருக்கோம். வேற சோஃபா நாங்கள் பார்த்த வரைக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கு. ஆண்டவன் விட்ட செயல். ஸோ போவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், நேராக சாமியை பார்க்குறோம், வீட்டுக்கு கிளம்புறோம். இதுதான் நம்மளோட பிளான். அந்த பிளான் படியே நம்ம போவோம். இப்போ நம்ம பாத்ரூம் போவோம். நான் தப்பையில சபரிமலா ஆல்ரெடி குளிர்மலாவா இருக்கு. கக்கூஸ்ல வந்து வரிசையில நிக்கணும். போய் நின்று சீக்கிரமா ஒரு கக்கூஸ் எப்படி அந்த அதை பிடி ஓடு. சிறப்பாக முடிஞ்சது. வயிறு வாஷ் அவுட் பண்ணியாச்சு. பம்பையில் இருக்கிற டாய்லெட் வந்து செம நீட்டாக செம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெரி குட். எப்போவுமே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த வாட்டி தண்ணியுமே நல்லா இருக்குது. பட் பம்பையில் குளிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உருண்டு பரண்டுட்டு கிளம்புவோம். குழு குழுன்னு இருக்கும். நான் கூட வெளியே இருக்கிற சின்னஸ்க்கு பயங்கர குளிராக இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை, கொஞ்சம் கதகதப்பாக தான் இருக்குது. கதகதப்பு இங்கே இருக்கிற தண்ணியா இல்லை இதில் போகிற சுச்சாவான்னு தெரியல. எனிவே ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு டப்புன்னு முங்கி எழுந்து கிளம்பிடுவோம். கிங்காங் ட்ரெய்லரே ஓடிச்சேப்பா. சரணமையப்பா, நல்லபடியாக உன்னை சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு நான் வந்துடணும்ப்பா. சுவாமியே சரணமையப்பா. கொஞ்சம் குளிரதான் செய்யுது. என்ன தம்பி என்னாச்சு? தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஊர் அளவுக்கு சில்லுன்னு இல்ல. கிளி 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 கண்டிச்சாவே நீதான் முதல்ல கிளிக்கணும். உன் வேஷ்டி உரி ஓடுது பாரு. ஐயோ A few minutes later. ஏப்பா மூக்குல போக விடல. All set, good to go. Good to go. மொத்தமாக ஒரு டீமோட வராங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இப்படி இறக்கி வச்சு குளிச்சு முடிச்சுட்டு மொத்தமாக எல்லா கட்டுக்கும் பூஜை எல்லாம் போட்டு கற்பூரம் காட்டி சாமியை வேண்டிக்கிட்டு எல்லாரும் ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு குட்டி டீம்ன்றனால குட்டியாக சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். போகலாம். 2:27 நம்மளோட பயணத்தை தொடங்குறோம். எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்றத வீட்டுக்கு நாங்கள் எப்போ போவோன்னு எங்களுக்கே தெரியும். வீட்டுக்கா? நீ வேற சன்னிதானத்துக்கு எப்போ போறோம்னு பார்ப்போம். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அப்பா எவ்வளவு கூட்டம்! பம்பையிலே வந்து பயங்கர கூட்டம். லெட்ஸ் கோ. நம்ம இங்கெல்லாம் வந்து எவ்வளோ நேரத்தில் போவோம்? ஜஸ்ட் 5 minutes ஃபார் பம்பை கணபதி. பட் நவ் இட்ஸ் மேபி 1 hour. மேபி 1 hour. தெரியாது, அதுக்கு மேலே கூட ஆகலாம். கூட்டத்தை பார்க்குறீங்களா? நடுவில் ஒரு கம்பை போட்டு ஊற்றி விட்டுட்ருக்காங்க. அப்போ எப்போ தான் உள்ளே போகிறோன்னு 5 நிமிஷம் ஆச்சு. 5 மீட்டர் கூட கிராஸ் பண்ணல. 2:52 ஆகுது. ஸ்டில் அட் த சேம் பிளேஸ். ஸோ இத்தனை பேரை விட்டுட்டு அங்கே லாக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க.
How do you feel? கூட்டம் இருக்கும்னு நினச்சேன், மனசை பக்குவப்படுத்திக்கிட்டேன். அதுக்கு இப்படி இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கல. ஸோ ஃபார் வந்து அப்டேட் என்னன்னா 17 hours ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி அவ்வளோ ஆகாதுன்னு நம்புவோம். உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. இத்தனை வருஷம் வந்திருக்கேன்டா, ஒரு வருஷம் கூட வந்தேன். பம்பைக்கு 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 1/4 மணி நேரமாக ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கேன். நம்ம வந்து எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட டைமை வந்து இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடவுள் கொடுத்த வரம். பயங்கரமாக தூக்கம் வருது. ஒரு பிளாக்லேயே வந்து மோர் தென் ஒரு 15 to 20 minutes நிற்கிறோம்ல. இந்த மாதிரி 100 blocks இருக்குமா, தாராளமாக இருக்கும். ஏன்னா மேலே மட்டுமே 10 to 15 இருக்கு. இங்கே இப்போவே நம்ம 3 block கிராஸ் பண்ணிட்டோம். எத்தனை பிளாக்கோ வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாவம் குழந்தைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்குதுங்க. அம்மாடி, இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, யாரும் மண்டே உடச்சிடாத. ஸோ இதுதான் வந்து விர்ச்சுவல் கியூக்கான கூட்டம். பட் இங்கே வந்தாலுமே நம்ம வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விர்ச்சுவல் கியூக்கான கியூ. இங்கே விர்ச்சுவல் கியூவில் நம்ம வந்து அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு கியூவில் நின்று தான் வாங்கணும். அப்புறம் எதுக்கு ஆன்லைன்னு தெரில. அண்ட் இங்கே வந்து ஸ்பாட் புக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம். பர் டேக்கு வந்து 15,000 personsக்கு என்னமோ ஸ்பாட் புக்கிங் கொடுக்குறாங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களால் ஏற முடியல அப்படின்னா இங்கே வந்து டோலி சர்வீஸ் இருக்கும். ஸோ உங்களை சன்னிதானத்துக்கே தூக்கிட்டு போய் விட்ருவாங்க ஒரு 4 பேர். அதுக்கு வந்து 1 wayக்கு 2,500 அண்ட் 2 wayக்கு 5,000 rupees. ஆமாம், எதுக்கு தெரியுமா? இது வந்து நீ தான் கன்னிசாமி. ஸோ நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க குத்தி. சுவடு இங்கே இருந்து. ஆமா, நீ சுவடு வச்ச 2 நிமிஷத்துல தூக்கி எரிஞ்சிருவாங்க, அது வேற கதை. ஆனா நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க குத்தி ரெஜிஸ்டர் பண்ண போற. இந்த இடத்த தான் அடைச்சு போடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு தெரியல, உள்ள போனா தெரியும் அடைச்சு போடுறாங்களா என்ன கதைன்னு. டவுல் புண்ணியத்துல இங்க வந்து இது வரைக்கும் அடைக்கல. அப்படியே கடவுளே சீக்கிரமா அவனை பார்க்க வச்சிருப்பாங்க. பயங்கர கூட்டம். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சாமி சரணமையப்பா. வெரி நைஸ். முதுகு பிஞ்சிருச்சு, ஏதோ வெடிக்குதே. நாங்கள் வந்து சாமியே கும்பிட்டு முடிச்சிட்டோம். பட் என்னன்னா புகன் வந்து பின்னாடி எங்கேயோ மிஸ் ஆகிட்டான். ஃபோன் அடித்தாலும் போக மாட்டேங்குது. பட் விட்டு தான் கேட்குது. கேட்டுச்சா கேட்கலையான்னு கூட தெரியல. அவனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போவோம். ஏன்னா அவன் தனியாக வந்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறானே தெரியல. பார்ப்போம். கூடவே வர சொன்னா வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நான் லிட்ரலி இங்கே 3/4 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கேன். இன்னும் அவனை காணோம். எங்கே தான் இருக்கிறானே தெரியல. டைம் வேற ஏறிக்கிட்டே போகுது. இவனை வேற இன்னும் காணும். இவனை பார்த்தாவது நம்ம அவனை கைட் பண்ணலாம். பட் ஆளையே காணும். பயங்கர நெரிசல். ஐயோ கடவுளே. ஸோ இதுதான் வந்து கற்பூர ஆளின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம தலையில் எடுத்துகிட்டு வர தேங்காவை வந்து 2ஆ உடச்சி ஒரு தேங்காவை அங்கே தூக்கி போட்டுருவாங்க, இன்னொரு தேங்காய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதில் இருக்கிற நெய்யை வந்து நம்ம கோயிலில் இருக்கிற சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்மளால் அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து நெய் கவுண்டர்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே நம்மளோட நெய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அபிஷேகம் பண்ண நெய்யை நம்மளுக்கு திரும்ப கொடுத்துடுவாங்க.
3,000 years later. என்னடா ஃபைனலி ஒரு வழியா வந்துட்டியா? கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஆயிடுச்சு. 11 மணி நேரமா நீ சுத்திட்டு இருக்க. இப்படியா தரிசனம் முடிஞ்சது. சுவாமியை சரணமையப்பா. சீக்கிரம் ஒன்று பார்க்க மறுபடியும் வரோம்ப்பா. அரவண பாயாசம் வாங்குறதுக்கான கியூ இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் விர்ச்சுவல் கியூலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து அந்த நெருப்பு ஆடி, அதுலேருந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். 1 2 3 ஸோ இதுதான் டோலி. நீங்கள் நினைக்கிற டோலி தூக்கி நடக்கிற டோலி. ஸோ இதில் தான் தூக்கி நடப்பாங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து தரிசனம்லாம் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் கீழே இறங்கணும். கீழே இறங்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஐ மீன் கால் வலிக்கும், அதெல்லாம் இருக்கும். அண்ட் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ஸ்டார்டிங் வந்து ரொம்ப என்னடா அது இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு நடுவில் வர காணாமல் போயிட்டேன். காணாமல் போய் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். டோராத எக்ஸ்ப்ளோர் மாதிரி. ஆனால் வந்து அது 18 படி என்னமோ கண்ணும் தண்ணி வந்துச்சு. வெரி குட். அது கண்ணீர் இல்லடா, வேர்வை. வேர்வை. அப்புறமா அப்படியே சுற்றி நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ரொம்ப பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் காணாமல் போனாலும் ஓ இப்படியா நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே வந்து நிறைய கைட் பண்ணி சோறுலாம் கொடுத்தாங்க, முறுக்கு கொடுத்தாங்க ஒரு அங்கிள். அருமையான டேஸ்ட். அந்த கீழே பார்த்தியா அப்படியே மார்ஷ் மாதிரியே இருக்கு. மார்ஷ் ஆக்சுவலாக குட்டியில் இப்படி தாண்டா இருப்பான். இப்போ தாண்டா வளர்ந்து நல்ல பெருசாலி குட்டி மாதிரி இருக்கான். எவ்வளோ ஜாலியாக கிட்ட உட்காந்துருக்கு. ஹாய், யார் இது? ஹாய் தெரியுமா உனக்கு? தெரியாது. ஹாய் தெரியாதா? என்ன நீ போவையா கக்கிசு பரோட்டா வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஹாய் சொன்னேன்டா. தூங்குதுன்னா அது நல்லா தூங்குது. புரட்டு செலவா தூக்க விடாதாங்கல்லாம். என்ன யாரு? ஹோட்டல் போகும்போது கூட்டம் தான் இருக்கு. லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. என்னடா சைடு வாங்குது வண்டி? முடியல. ஏறத விட இறங்குறது கஷ்டமா இருக்கா? ரொம்ப இப்படி இறங்குதா? இப்படி போகுது. சரி வா வா வா, இதே அப்படியே இறங்கிடலாம். வா, இன்னும் 4 போர்டு தான். ஸ்பீடாக நடந்தோம்னு வச்சுக்கேன், சர்ன்னு கீழே போய் நின்றுலாம். செல்லுன்னு கால் பிச்சு இது பாரு, ஸ்ப்ரிங் மாதிரி நடடா. இப்படி நட, இப்படி நடக்காத, இப்படி நடந்தேன்னு வச்சுக்கேன். அப்படி நடந்தேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பாய் பாய் சபரிமலா. see you next year. 3 hours later. சாமியை சரணமையப்பா. சரணமையப்பா, சரணமையப்பா. I'm back. சாமியை சரணமையப்பா. நடக்கும்.